இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. தியான வசனம் எசாயா அதிகாரம் 58 இறைவசனம் 8. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும். நாம் தியானிப்போமா? ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வுலக வாழ்க்கையில் பலவித கனவுகளோடும் ஏக்கங்களோடும் நம் வாழ்வு சீக்கிரத்தில் புது ஒளி பெறாதா, ஆரோனின் கோலை போல நம் வாழ்வும் துளிர்க்காதா என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அப்துல் கலாம் கூறுகிறார், நம் எண்ணங்கள் அழகாய் இருக்க வேண்டுமென்று. நம்முடைய நல்ல எண்ணங்களின்படிதான் நம் செயல்பாடுகளும் நல்லவையாக பிரதிபலிக்கின்றன. விவிலியத்தில் தாவீது அரசரின் நல்ல எண்ணங்கள் தான் அவரை அரசராக திருப்பொழிவு செய்ய வைத்தது. யாக்கோபின் இடைவிடாத கடவுள்பால் கொண்டிருந்த நம்பிக்கைதான் அவர் கை செய்யும் எல்லா வேலைகளையும் கடவுள் ஆசிர்வதித்து அவரை பெருகச் செய்தார். யோசேப்பின் நேரிய எண்ணங்கள் தான் அவரை உயர் பதவிக்கு இட்டுச் சென்றது. யாபேசின் எல்லையை விரிவடைய செய்ததும் நற்செயல்களே. எனவே நாம் கடவுள் மேல் உறுதியான பற்று கொண்டு அவர் சித்தப்படி வாழ்ந்து நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழ்வோம். நம் சுக வாழ்வும் சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒரு கிராமத்தில் பல வருடங்களாக மழை இல்லாமல் அந்த கிராமமே வறட்சியாய் காட்சியளித்தது. இதை கண்ட கிராம மக்கள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்தனர். கூட்டு பிரார்த்தனைக்கு அந்த கிராம மக்களே ஆயத்தமாக்கி கொண்டிருந்தனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் ஆயத்தமாக கையில் ஒரு குடையுடன் பிரார்த்தனைக்கு சென்றார். எல்லாரும் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். பின் பிரார்த்தனையெல்லாம் முடிந்து எல்லா கிராம மக்களும் வெளியே வந்தனர். ஒரே ஆச்சரியம், வெளியில் மழை அதிகமாக பெய்ய தொடங்கியது. அந்த சிறுமியின் உயரிய எண்ணத்தையும் நம்பிக்கையையும் பார்த்து அனைவரும் குறுகி நின்றனர். இந்த அதிக மழையினால் கிராம மக்களின் வறட்சியான இடங்களெல்லாம் நீரோடையாக காட்சியளித்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் பலவித நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகின்றோம். ஆனால் நம் நம்பிக்கையின் தேவன் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். எனவே நம் இறைவனை கண்மலையாகவும் கோட்டையாகவும் விசுவசித்து நம் வாழ்வை அவரின் முகப்பிரகாசத்தில் ஒளிர வைப்போம், பிறரையும் ஒளிர வைப்போம். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேரிய எண்ணங்களோடு வாழவும் எங்களின் செயல்களால் உம்மை பிரதிபலிக்கக்கூடியவையாகவும் திகழ்ந்து சுகவாழ்வை நோக்கி பயணிக்க உமதரலை வேண்டுகிறோம். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.